உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய், எப்படிடி நீ அங்க இருந்தான்னு சொல்ற? ஆனா ஃபங்க்ஷன்ல அவ கலந்துக்கிட்டத நானே என் கண்ணால பார்த்தனே. ஒரே ஆளு எப்படி ரெண்டு இடத்துல இருக்க முடியும் சொல்லு? அதனாலதான் என்னால நம்பவே முடியல. மண்டைய போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன் நானு. சரி, நான் சொன்னா நம்ப மாட்டேதான். நியூஸ்ல சொன்னா நம்புவியா? நியூஸ்லயா? என்னடி உளறிட்டு இருக்க? போய் நியூஸ போட்டு பாரு. அவ ஜெயிச்ச வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. ஏய், உண்மையை சொல்றியா? ஷூர் தானே? அட ஆமாடி. அனன்யா, சாப்பிடவாமா? இதோ வரேன் ஆண்டி. சரி, ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். நான் உனக்கு கால் பண்றேன், ஓகேவா? பாய். ஹே அன்பரசி, இன்னியோட உன் சாப்டர் க்ளோஸ் டி. தோ வரேன். போதுமா? போதும். இங்கதான் இருக்கியா? இருடி வரேன். எனக்கு போதும். வந்து அதை கொஞ்சம் போட்டுக்கோ. அனன்யா, சாப்பிடாம என்ன டிவில பாத்துட்டு இருக்க? வா, எங்க கூட வந்து சாப்பிடு. இல்ல, ஒரு முக்கியமான ஷோ ஒண்ணு, அதான் நான் பாத்துட்டு இருக்கேன். நீங்க சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன். சரி, பாரு. விளையாட்டு செய்திகள். நேற்று நடந்த மாநில அளவிலான ஓட்டப்பந்தயத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தேசிய அளவிலான ஓட்டப்பந்தயத்திற்கு தேர்வாகியுள்ளார் நமது தமிழக வீராங்கனை. இதனை பற்றி முழு விவரங்கள் குறித்து நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ஹே, இப்படி அப்பாடா, கரண்ட் போயிடுச்சு. இந்த டைம் பார்த்துதான் கரண்ட் போகணுமா? இவளுக்கு நேரம் நல்லா இருக்கு போல, அதான் இப்படி எல்லாம் நடக்குது. மாட்னடி நீ. வந்துருச்சு. தமிழ்நாட்டை சேர்ந்த அன்பரசி என்பவர் தமிழ்நாட்டிலிருந்து நேற்று நடந்த மாநில அளவிலான ஓட்டப்பந்தயத்தில் முதலிடம் பிடித்து தேசிய அளவிலான போட்டிக்கு தேர்வாகியுள்ளார். அடுத்து இந்திய அளவிலும் வென்று பதக்கத்தை சூடி தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என பலரும் அவரை பாராட்டி வருகின்றனர். இந்த நல்ல நேரம் உனக்கு இல்ல, எனக்கு தாண்டி. இந்த வாட்டி கடவுளே என் பக்கம்தான். உன் சாப்டர் க்ளோஸ் டி. என்ன இது? என்னன்னு கேட்டேன். அது வந்து என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிற நீ? இதுல என்னெல்லாம் டிராமா? குளிச்சுக்கிட்டு இருக்கேன், தோ இங்க இருக்கேன், தோ அங்க இருக்கேன்னுட்டு எவ்வளவு நாடகம் ஆடல நீ? ஏய், இனிமே நான் ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கவே மாட்டேன்னு தானே நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த. அப்புறம் எந்த தைரியத்துல நேத்து நீ ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிட்ட? சொல்ல. நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தது உண்மைதான். அதை மதிச்சுதான் நான் இவ்வளவு நாள் பிராக்டிஸ்க்கு கூட போகாம இருந்தேன். ஆனா இதுதான் என்னோட கனவு, இதுதான் என்னோட வாழ்க்கைன்னு நேத்து கிரவுண்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது.
நான் ஓடுறதை எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கேன்னு அப்பதான் தெரிஞ்சது. நிறுத்து உன் நாடகம் எல்லாத்தையும். இந்த நடிப்பு எல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. என் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காம ஓட போனல, அப்படியே போய் தொலைய வேண்டியதானே. எதுக்கு திரும்பி ஏன் வீட்டுக்கு வந்த? ஆன்ட்டி, நான் நேத்து உங்ககிட்ட அவ்ளோ சொன்னேன், நீங்க யாருமே நம்பலல்ல. பாத்தீங்களா, எல்லாரையுமே முட்டாளாக்கியிருக்கா. உங்களை போய் ஏமாத்திருக்காளே. அதான் ஆன்ட்டி, என்னால சுத்தமா பொறுத்து கூட முடியல. என்ன முட்டாளாக்கிட்டல நீ? ஒன்னு இப்ப அவ என்ன தப்பு பண்ணிட்டான்னு நீங்க அவ மேல கை ஓங்குறீங்க? கைய விடு விஸ்வா. விஸ்வா, கைய விடு. என்ன ஏ இந்த குடும்ப மானத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிற அது உன் கண்ணுக்கு தெரியலையா? அன்பரசி நேத்து காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஓடுனதுக்கும் உங்க குடும்ப மானதுக்கும் என்னமா சம்பந்தம் இருக்கு? அன்பரசி மாதிரி இன்னும் எத்தனையோ பொண்ணுங்க இந்த மாதிரி காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஓடிட்டு தானே இருக்காங்க. பாரு விஸ்வா, ஊர்ல ஓடுற பொண்ணுங்களை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா என் வீட்டு மருமக இப்படி ஓட்ட பந்தயத்துல ஓடுறத என்னால பொறுத்துக்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ நேத்து வீட்ல நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம், ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு போய் ஒரு காம்படிஷன்ல கலந்துட்டு இருக்கா. நேத்து காம்படிஷனுக்கு போனதுதான் உங்களுக்கு பிரச்சனைனா நேத்து அவளை போக சொன்னதே நான் தாமா. ஓஹோ, அதான பார்த்தேன். இந்த அன்பரசி என் வலையில சிக்காம எப்படி இருந்தான்னு இப்பதானே புரியுது. இதுக்கு பின்னாடி நீ இருந்திருக்கல்ல. விஸ்வா, போதும். உன் பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்கினதெல்லாம் போதும். சரி, அப்படிதான் நீ போ சொன்ன. அவளுக்கு எங்கடா போச்சு புத்தி? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு, அதுவும் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்கிற அன்னைக்கு இப்படி போய் சொல்லிட்டு வீட்ல இருந்து போயிருக்கானா? இவள திட்டாம கொஞ்சிட்டு இருக்க சொல்லு. அம்மா, அவ அப்படி பண்ணானா அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கதாம்மா. நீங்க மட்டும்தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.